எந்த ஆர்டரும் இல்ல அப்படின்ற மாதிரி, சரி நம்ம வீட்டு வேலைய பார்ப்போம் அப்படின்ற மாரி இருந்தேன். சடனா ஒரு ப்ரௌனி ஆர்டர். அந்த வேலை இருக்கு மேம். ஸோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா பட்டர் மட்டும் இல்ல, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு கடைக்கு போய் படபடன்னு பட்டரும் வாங்கிட்டு மடன்னு வீட்டுக்கு வந்து ப்ரௌனி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எப்பவுமே பட்டரும் சாக்லேட்டும் கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். ஆனா இப்போ கொஞ்சம் மைல்டா ஒரு வெது இருந்தது. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஏன் தெரியுங்களா? அது எப்படி அப்படின்ற மாதிரி இந்த 7 இன்ச் ட்ரேய விட 9 இன்ச் ட்ரேய விட இந்த 8 இன்ச் ட்ரேல வந்துட்டு அடிப்பொலியா ப்ரௌனி வருது. அதுதான் ஏன்னு தெரியல. ஒரே அளவு மெஷர்மெண்ட் தான், ஒரே மாதிரியான மிக்சிங் தான். ஆனா இந்த ட்ரேல மட்டும் அவ்வளோ அடிப்பொலியா வருது. என்னன்னு செக் பண்ணுவோம். இந்த ப்ரௌனில வந்துட்டு ஒரு சைடில் பீனட் பட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு மில்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிட்டேன். டாப்பிங்ஸ்க்கு லைட்டாக வந்துட்டு ஒயிட் சாக்லேட் அப்படியே தூவி விட்டுட்டேன். ஏன் அவனில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கிரிங்கிள் டாப்போட நல்லாவே சூப்பராக வந்திருந்தது. நல்லா செக் பண்ணிக்கிட்டேன் ஒன்ஸ் வெந்திருக்கா அப்படின்னு. சூப்பராக ரெடியான ப்ரௌனியை கரெக்டாக பீசஸ் போட்டு சமத்தாக பேக் பண்ணி ஆன் டைமுக்கு நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இது போல் ஃபஜ்ஜி ப்ரௌனி வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.